கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் நடைபயிற்சி மேற்கொண்டுள்ள பொதுமக்களிடம் 10 ஆண்டு கால மத்திய அரசின் ஆவணங்களை எடுத்துக் கூறி கைச்சின்னத்திற்கு வாக்கினை சேகரித்தார். கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக ஓசூரை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் கைச்சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார். இன்னும் 2 நாட்களே உள்ள இந்த நிலையில் மத்திய அரசின் ஆவணங்களை மக்கள் மத்தியில் எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் வேட்பாளர் கோபிநாத் தீவிரமாக வாக்கினை சேகரித்தார். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி விளையாட்டு அரங்கில் நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளவர்களிடம் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் மத்திய அரசின் 10 ஆண்டு கால ஆட்சியின் ஆவணங்களை எடுத்துக் கூறியும் காங்கிரஸ் ஆட்சியின் போது செய்த மக்கள் நலத்திட்டங்கள் மட்டுமின்றி தேர்தல் அறிக்கைகள் குறித்து துண்டு பிரச்சாரங்களையும் வழங்கி கைச்சின்னத்திற்கு வாக்கினை சேகரித்தார். மேலும் மோடியின் ஆட்சிக்கு முடிவு கட்டிய இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையிலான நல்லாட்சி அமைய உங்களுடைய வாக்கினை கைச்சின்னத்திற்கு அளித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் நஞ்சில் ஜோசு, மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகமண்டவன், நகர தலைவர் முபாரக், லலித் ஆண்டனி, மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரஹமத்துல்லா, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாராயணன், மூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, நகரமன்ற உறுப்பினர் விநாயகம், வட்டார தலைவர் சித்திக், ரமேஷ், அனல்ட் உள்ளிட்ட பலர் உடனிருந்தார்கள்.